ஆட்சிமார்கள் என்ற அணியில் இருந்து அடுத்ததாக ஒக்கூர் கண்ணாந்தால் சிந்தாமணி ஆட்சி. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஆட்சிகள் என்ற அணியில பேச வந்திருக்கேன். ஆட்சிகள் இல்லாம ஒரு அணுவும் அசையாதுன்னு எங்க டீம்ல சொல்லிட்டாங்க. அதுபடி நான் பேச வந்திருக்கேன். கை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க சொம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம், கை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம். கை பிறந்துருச்சு, கையை பிறந்துருச்சு. நம்ம நலத்தா சங்கத்துல எல்லாரும் சேர்ந்து கல்யாணங்களை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அதை முடிக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஏற்பாடு செஞ்ச அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சிகள் என்றால் யாருங்க? ஆட்சி செய்யறவங்க தான் ஆட்சிகள். ஆட்சிகளுடைய ஆளுமை திறமை, அதுக்காகத்தான் ஆட்சிகளே அந்த எல்லாத்தையும் நடத்துவாங்க. செட்டியார்களுக்கு ஒரு ஆளுமை திறமை பத்தாது. இதுதான் சம்பாதிச்சு கொடுத்தாலும் ஆட்சிகளுக்கு கொடுத்தாலும் ஆட்சிகளுக்கு ஆளுமை திறமை செட்டியார்களுக்கு இருக்கவே இருக்காது. இப்ப நான் திறமை நீ சொல்லிக்கிறேன். ஆட்சிகள் வந்து கல்யாணம் பேசி முடிச்சா அவசரமா செஞ்சுட்டு போக மாட்டாங்க. ஒரு காரியம் செஞ்சோம்னா அது நல்லா தீர விசாரிச்சு அவங்க கடைசி வரையும் அவங்க பேரணிக்கு எடுத்து அவங்க சம்பந்தம் போட்டு முடிக்கும் வரைக்கும் இந்த கல்யாணங்களோட சிறப்பா இருக்கணும்னு நினைச்சுதான் கல்யாணம் முடிப்பாங்க. இவங்கள மாதிரி அந்த மாப்பிள்ளையை பார்ப்பாங்க, அழகா இருக்கேன், அவங்க நல்லா சம்பளம் வாங்குறேன்னு செய்ய மாட்டோம். நம்ம வந்து அந்த குடும்பத்தை பார்ப்போம், பேக்ரவுண்டை பார்ப்போம். அவங்க மனுஷன் பிள்ளை ஓடிக்காரன் ஆயிரம் 10 பிள்ளைக்காரன் 10 பிள்ளைக்காரனை கல்யாணம் பேசினாவே எல்லாரும் ரொம்ப இதான் நினைப்பாங்க. அந்த சம்பந்தம் போடுறதே அப்படிதான் நினைப்பாங்க. நாங்க இப்ப நாளைக்கு செவ்வாய் பொங்கலுக்கு போறோம், பாலியலுக்கு போறோம்னா பார்த்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். அங்க யாராவது பொண்ணு மாப்பிள்ள வந்திருந்தா கண்டிப்பா அழகா மூக்கு மொழி லட்சணமா இருந்தா, ஏன் இந்த பையன் வந்திருக்கானே, இந்த பொண்ணு வந்திருக்காரு, இவனுக்கு நம்ம பேசலாமே, நம்ம தம்பி எனக்கு பொண்ணு பார்த்தமே, இந்த பையன் பொண்ணு ரொம்ப மூக்கு மொழி அழகா லட்சணமா இருக்காரு, ஏன் நம்ம பேசக்கூடாது, நாங்க பேசுவோம். நீங்க சும்மா ஆளாக குடிக்கிட்டு போன பேசிக்கிட்டு இருப்பீங்க ஆம்பளைங்க. நாங்க செஞ்சா அப்படியே ராசியமா இருக்காங்க இருக்க மாட்டோம். எங்க பொண்ணு மாப்பிள்ள வந்திருக்கியா, அழகா இருக்கா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளைகளா அப்படின்னு நாங்க அதை பேசி முடிக்கிறதுக்கு தான் பார்த்தோம். அப்புறம் ஒரு பொண்ணு சடங்கா வச்சுக்கோங்க. எனக்கு 2 பொண்ணு சடங்கால இருந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சேலை கூட கட்ட மாட்டேன். அப்ப பொண்ணு ஒரு ஸ்கூல் காலேஜுக்கு அனுப்பிட்டு அப்புறம் வரைக்கும் திக்குன்னு அதுல நெருப்பு கழிக்க உட்காந்துருப்பேன். அந்த பிள்ளைங்க வந்து நல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரு பேச்சு எடுத்தோடனே நான் நிம்மதியா நாட்டா சங்கத்துக்கு வந்து போயிருக்கேன். பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குது, நல்லா பேரு பேச்சு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து எங்களோட உழைப்பு தான் காரணம். எங்க அம்மா தான் சொல்லிடுவாங்க, எங்க ஆயா சொல்லுவாங்க, பிள்ளை சடங்காயிட்டா ஒரு டிகிரி முடிச்சா போதும். எதுக்குன்னா பிள்ளைகளுக்கு ஒரு அறிவும் அனுபவம் வேணும், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்னு வேலைக்கு அனுப்புறது இல்லை. ஸோ கல்யாணத்தை உடனே செஞ்சிடணும் பாங்க. 21 வயசு ஆச்சு, அது மேலே வச்சுக்கவே மாட்டான். முதல்ல 18 வயசு, இப்போ 21 செய்யணும். ஒரு பிஇனாலும் 21 முடிச்சிடுறாங்க. உடனே கல்யாணத்தை பேசி பிள்ளைகளுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறான். அதுக்கு மேலே போறதே இல்லை. முரதலை பேசுறது ஆட்சியருக்கு தவிர தெரியும், செட்டியாருக்கு தெரியாது. எதுனாலும் ஓகே ஓகேன்றுவாங்க. வீட்டில் வந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆட்சியருக்கு தான் முரதலை நம்ம குடும்பத்தை அனுசரிச்சு எவ்வளவு செஞ்சா நமக்கு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு முடியும் அப்படின்னு அவங்க தான் வந்து அவங்க 3 பத்தி கேட்டாங்க. இல்லை என்னால் முடியாது, 2 ஆள் தான் கொடுக்க முடியும். இல்லை நல்ல இடமா இருந்தா பரவாயில்ல, நாங்க சொல்லுவோம், ஆட்சிமார்கள் சொல்லுவோம், விட்டு கொடுங்க நல்ல இதுக்காக முரதலையில் கல்யாணம் விட்டு போக கூடாது, கூட ஒரு நகை போட்டுவாங்க, நமக்கு இருக்கிறது கூட நம்ம போட்டுக்க வேணாம், பிள்ளைகளுக்கு போட்டு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது ஆட்சிமார்கள் தான். செட்டியாருங்க கல்யாணங்க ஒரு அதை எடுத்தோம் கவுத்தோம் நம்ம நினைக்க மாட்டோம். பொறுமையா பேசுறது எங்களுக்கு தான் ஆட்சிமாருக்கு தான் நேரம் இருக்கு. ஆம்பளைக்கு நேரம் இருக்காது, அடிக்கடி வெளியே போயிருக்கேன், வியாபாரம் நிமித்தமா வெளியே போயிருக்கேன். சம்பாதிக்க போனால் கொண்டு செலுத்துறது ஆட்சிமார்கள் தான். நேரம் இருக்கும், பொறுமை இருக்கும். ஒரு இல்லறம் நல்லறமாக செயல்படுவதற்கு அதை முடிப்பதற்கு ஆட்சிமார்கள் தான். ஆட்சிமார்கள் இல்லாம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நல்ல வாழ்க்கைக்கு வைக்கவே முடியாது. ஆனா என்ன சொல்லுவான், ஆத்தா உனக்கு 21 வயசு ஆச்சு, ஒரு டிகிரி முடிச்சுட்டேன், அந்த பொண்ணு மாத்தேனா கூட இல்லத்தா நீ கல்யாணம் செய்யணுத்தா, செஞ்சாத்தான் நல்லது, ஆத்தா வயசாயிடுச்சுல அப்படின்னு பிள்ளைக்கு எடுத்து சொல்லுவோம். அப்புறம் பையன் என்ன சொல்லுவான், நீ பையன் வந்து 4 வயசு 5 வயசு பொண்ணு பெரியவளா இருந்தா போதும், அதுக்கு மேல வந்து நீ வந்து 1 வயசு தான் வந்து பார்க்காத, 4 வயசு மூத்த பையன் பொண்ணு குறைச்சினாலும் பரவாயில்ல செஞ்சுட்ட. ஏன்னா நீ பின்னாடி வயசானக்கா உடனே பார்த்துக்கிறது பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கு, அவனுக்கு எல்லாம் பார்த்துக்கிடுவான். அவனுக்கு உனக்கு ஒரே வயசா இருந்தா எப்படி பார்த்துக்க முடியும்? அதனால வயசு கம்மினாலும் சரி ஒத்துக்கன்னு சொல்லி நாங்க தான் சொல்லுவோம். அதனால எல்லாருமே வந்து இப்ப நம்ம விரதம்
கூட்டம்லாம் இருக்கும், பாத யாத்திரை போறோம். யாருக்கு போறோம்? பிள்ளைங்க கல்யாணம் நடந்து எத்தனை பேர் போறீங்க? ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் போறோம். திரும்ப தாவணி எங்க போற பொம்பளைங்க எல்லாம் வந்து பாத யாத்திரை போறோம். திருமணி செடிக்கு சொல்லிக்கிட்டு மாலை வாங்க போறோம். பாத யாத்திரை போறதுனால பொம்பளைங்க தாங்க. நீங்க தாவணி உங்களுக்காக இருக்கீங்க. கல்யாணத்துக்காக கல்யாணம் நல்லா முடியும் சொல்லி எல்லா தாய்மார்களுமே வெள்ள இருப்பீங்க. பாத யாத்திரை போவீங்க. அது வந்து ஆட்சி மாற்றம் தான். ஆம்பளை யாருமே போறதான் கேள்விப்படவே இல்லை. ஓகே ஓகே, நேரம் ஆச்சு. 3 மணி ஆச்சு தானே. நான் போயிடுறேன். நன்றி. இந்த வாசிப்பின் அனைவருக்கும் நன்றி. புள்ளிகள் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் காவடிகளே எடுக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு விஷயம். படி பெரியார்கள்ல இது வந்து நிசப்தமான உண்மையும் கூட. அதுக்காக வந்து ஆட்சிகள் நடக்கல அப்படின்லாம் யாருமே சொல்லல. அவங்க கூட வந்து அவங்கள பார்க்கணும், மாலை வாங்கணும், கல்யாணம் முடியணும் அப்படின்னா மாலை வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, திருமணம் முடியறதுக்காக. அது மாதிரி நிறைய சங்கதிகள் இருக்குது. ஸோ நிறைய செய்திகள் சொன்னாங்க. ஆட்சி ஒரு வார்த்தை சொன்னாங்க, இருக்கிற மாதிரி சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில மாதிரி வீட்டில் ஆட்சி இருக்கிற கொடுக்கறது செட்டியார்கள் தான் அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் இந்த சப்ஜெக்டுக்கு இல்லை, நீங்க சொல்ற சப்ஜெக்டுக்காக